GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாட்டை புறக்கணிச்ச மோடி அவர்கள் இன்றைக்கு திடீர்னு தமிழ்நாடு மேல பாச வருது. இதே ஒரிசா தேர்தல் அப்போ தமிழ்நாட்டுடைய பாண்டியன் எப்படி ஒரிசாவை ஆளலான்னு கேட்டார். அப்ப எப்படிங்க போயிருந்தாரு? இந்த நாட்டில் இருக்க அசாமுக்கும் ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் நீங்க தான் பிரைம் மினிஸ்டர். நீங்க எப்படி பிரிச்சு பேசலாம்? அப்ப தான் உழைச்ச தான் கூலிய கேட்கறதுக்கு உங்களுக்கு தேர்தலை காரணமா காட்டுவீங்க. ஆனா உலக வங்கியில இருந்து 14,000 கோடி கடனை வாங்கிட்டு வந்துட்டு நீங்க 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு அதனால வெற்றி பெற்றுட்டு நீ வெற்றி பெற்றேன்னா இது என்ன மாதிரியான வேஷம் போடுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாக்கு இருக்கான்னு என்ன கேக்குறாங்க சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாக்களிச்சது திருவள்ளூர் மாவட்டம் சார். ஆனா இன்னைக்கு அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த என்னுடைய ஓட்டர் நம்பர் சொல்லு, பாக நம்பர் சொல்லு, வரிசை நம்பர் எப்படி சார் சொல்ல முடியும்? அறிவு திருவிழா நடத்துனீங்க, அதையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்ப மற்றவங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு சொல்ல வராங்களா? திமுக அறிவு திருவிழா நடத்துச்சு. ஆமா நடத்துச்சு. ஏன் நடத்துச்சு? அறிவாலயம்னு பேர் வச்சுக்கிட்டா அறிவு இருக்கிறதா அர்த்தமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்துவில் இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் காற்று தமிழகத்தில் வீசுதுங்கிறார் பிரதமர். நேற்று கோவை பேசினவர் பீகார் வெற்றி இப்போ தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இங்கே ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரும்போது வரவேற்பெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் அவ்வளோ ஆசையாக வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பீகார் காற்று தமிழகத்திலையும் வீசுது. அதாவது பிரதமருக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைனா, மக்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி போனாங்கன்னா அவருக்கு மேற்கு நோக்கி போவார். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வராரு, இங்கே இது பீகார் வாசம் இங்கே வீசுது, இல்லை காற்று வீசுது அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா, அவரை விட ஒரு அபத்தமான ஒரு செயல், அபத்தமான ஒரு எண்ணம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக 2014 இருந்து பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முழுசாக புறக்கணிச்சிருக்காங்க. 2014, 2019, 2024 தொடர்ச்சியாக பிஜேபின்ற கட்சியை, மோடின்ற நபரை, அமித்ஷா என்ற நபரை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்க. 100% வெற்றியை திமுகவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரியும், தமிழ்நாட்டு மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரியே பேசுகிற பிரதமர் மோடி அவர்கள் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுக்கறதே இல்லை. நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற வரி பகிர்வை பற்றி அவர் பேசுறதில்லை, விளையாட்டுக்கான நிதியை பற்றி பேசுறதில்லை, கல்விக்கான நிதியை பற்றி பேசுறதில்லை, தமிழ் மொழிக்கான வளர்ச்சிக்கான நிதியை பற்றி அவர் பேசுறதில்லை. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணித்து, தமிழ்நாட்டையும் புறக்கணித்து, தமிழருடைய பாரம்பரியமான அடையாளமாக இருக்கிற கீழடியை இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கல. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடி அவர்கள் இன்றைக்கு திடீர்னு தமிழ்நாடு மேலே பாசம் வருது. திடீர்னு வர தமிழ்நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்னோட ஒரே ஒரு கேள்வி தான், இதே ஒரிசா தேர்தல் அப்போ தமிழ்நாட்டுடைய பாண்டியன் எப்படி ஒரிசாவை ஆளலான்னு கேட்டார். அப்போ எப்படிங்க போயிருந்தார்? தமிழ்நாட்டில் தான் சாமி கோயிலுடைய, ஒரிசா சாமி பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொன்னார். அப்போ ஏன் அப்படி பேசினார்? இன்னைக்கு அதே மாதிரி பீகார் தேர்தலுக்கு போகிறாரு, பொய்யா பேசுறாரு. பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில்னு பேசுறாரு. கேட்டதுக்கு திமுக அமைச்சர்கள் முன்னணி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்க. இல்ல, நாங்க ஒரே விஷயம் தான் சொல்றேன். திமுகவுடைய அமைச்சர்கள் பேசுறாரு, திமுகவை சார்ந்தவங்க பேசுறதுக்கும் இந்த நாட்டுடைய பிரதமர் பேசுறதுக்கும் பல லட்சம் கிலோமீட்டர் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு தனிநபர் பேசுறதுக்கும் ஒரு வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தையை துண்டு துண்டா பிரிச்சு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க யாரும் இதை மறுக்கவே மாட்டாங்க. எங்களோட எளிமையான கேள்வி, நீங்க பிரதமர், இந்த நாட்டில் இருக்க அசாமுக்கும் ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் நீங்க தான் பிரைம் மினிஸ்டர். நீங்க எப்படி பிரிச்சு பேசலாம்? ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாநில கட்சி சார்ந்து யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கும் நாடு பிரதமர் பேசுறது ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? கேட்டா நாங்க திமுக தான் சொல்லணும். திமுக தான் நாங்க தமிழ்நாட்டை ஆளுது. இதே பிரதமர் மோடி தப்பு செய்யறாருன்னு பேசும்போதெல்லாம் என்ன தப்பா பேசிட்டாங்க, என் சாதியை தப்பா பேசிட்டாங்க, எங்க அம்மாவை தப்பா பேசிட்டாங்க, நீங்க பேசல. அன்னைக்கு உங்க நிர்வாகத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுனாங்க. அந்த நிர்வாகத்திறனை பற்றி நாங்கள் பேசும்போது நாங்கள் உங்களை தனிப்பட்டு தாக்குதல் பண்ண சொன்னது நீங்கள், நாங்கள் இல்லை. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோன்றதுக்காக தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வேஷம் போடுறீங்க, நடிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. நீண்ட நாளைக்கு ஏமாற்ற முடியாதுன்றதை தயவு செஞ்சு உணர்ந்தீங்கன்னா
எல்லாருக்கும் நல்லது இதில். பீகாரில் வந்து பாஜகவுக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இந்த வெற்றிக்கு அப்புறம் தமிழக மக்களே இது மாதிரி ஒரு வெற்றி கிடைக்காதா இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, திமுகவுக்கு தான் கிளி பிடிச்சிருக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் என்ன தெரியுமா சார் கேட்குறோம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ வச்சு கூட்டணி வச்சிருந்த பாஜக இந்த முறை தேர்தல் கமிஷனை கூட்டணி வச்சிருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு கிடைத்த வெற்றி இது. எஸ்ஐஆர் பிரகாரம் 68 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கியிருக்கீங்க. 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டு தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பெண்கள் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போடுறீங்க. 1,30,00,000 ஏற்கனவே அறிவிச்சிங்கன்னா இதே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டு நிதி கேட்கும்போது நீங்கள் கொடுக்கலையே. அன்னைக்கு தேர்தல் வந்துச்சுன்னு சொல்லி நிறுத்துனீங்களே, இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அப்போ தான் உழைச்ச தான் கூலியை கேட்கறதுக்கு உங்களுக்கு தேர்தலை காரணமாக காட்டுவீங்க. ஆனால் உலக வங்கியிலிருந்து 14,000 கோடி கடனை வாங்கின்னு வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு அதனால வெற்றி பெற்றுட்டு நான் வெற்றி பெற்றேன்னா இது என்ன மாதிரியான வேஷம் போடுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் விலையை கொடுத்து வாங்கிருக்கீங்க அந்த மக்களை. நீங்கள் கல்வியை கொடுத்து பேசணும், வேலை வாய்ப்பு பற்றி பேசுங்க, சுகாதார கட்டமைப்பை பற்றி பேசுங்க. சரி, அவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் மீது உங்கள் கூட்டணி வந்து குற்றச்சாட்டு வச்சது இல்லை? பீகாரில் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுது, வாக்கு திருட்டு நடந்திருக்கு ஏற்கனவே அப்படிலாம் சொல்லி குற்றச்சாட்டு, போலி வாக்காளர் இருக்கிறாங்க, இறந்தவர்கள் பேர் வந்து தவறாக செஞ்சுருக்கிறாங்க, இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கிற பேர் வந்து இந்த பாருங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிலாம் ராகுல் காந்திலாம் காட்டினார்ல. அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட போய் அதிகமாக கொண்டு சேர்க்கலையோ, புரிதல் இல்லாமல் பண்ணிட்டாரா? இல்லைங்க, மக்கள்கிட்ட சேர்க்கப்பட்டது உண்மை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ராகுல் காந்தி சொன்ன அத்தனையும் உண்மை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? ஒரே நபர் பீகார்லேயும் ஓட்டு போட்டிருக்காரு, டெல்லி மாநில தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்காரு. ஒரே நபர் மத்திய பிரதேச தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்காரு, பீகார்லையும். எப்படி ஓட்டு போட்டாரு? அப்போ நீங்கள் எஸ்ஐஆர்னு சொன்னீங்கல்ல, அது எடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் நிறைவேறிச்சா? அப்போ சொல்லுங்க, அப்புறம் எப்படி 2 ஓட்டு போட்டாரு அவரு? அப்போ அதனால தான் திரும்ப சொல்றோம், பிஜேபி தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்கு. சரி, நீங்க எஸ்ஐஆரை பத்தி நீங்க வந்து குறை சொல்றீங்க, ஆர்ப்பாட்டம்லாம் பண்றீங்க. அதிமுக எஸ்ஐஆரை வரவேற்குது சார். அதிமுகன்ற ஒரு கட்சி என்னைக்கு அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாறிச்சோ அன்னையில் தான் அவங்க அதான் பேசுவாங்க. அமித்ஷா முன்னேற்ற கழகத்திட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இல்ல அவர்தான் தெளிவா, அவர் இறந்தவர்கள் பேரு இருக்கு, அதை எடுக்கணும், இடம் மாற்றி சென்றவர்கள் பேர் இருக்கு, அதை எடுக்கணும், அதானே அவங்க அதானே சொல்றாங்க அதிமுககாரங்களும். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு வாக்காளர் நீக்கிறதோ ஒரு வாக்காளர் சேர்க்கிறதோ இல்லை ஒரு புதிய வாக்காளர் வந்து பேர் சேர்த்தல், நான் சொல்கிறது இந்த பேர் சேர்த்தல் நீக்கல் நான் அட்ரஸ் சேஞ்சு, இந்த 3 தான் சார் ஒரு தேர்தல் கமிஷனுடைய வேலை. இதுக்கும் எஸ்ஐஆருக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது ஒவ்வொரு தேர்தலும் வரும், ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், இறுதி வாக்காளர் பட்டியல் வரும், இது வரதானே போகுது. அப்புறம் நீங்க எஸ்ஐஆர் என்ன பிரச்சனை, அதுதான் நாங்க சொல்ல வரோம். எஸ்ஐஆர்ல தேவையில்லாத ஒரு கேள்வி சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாக்கு இருக்கான்னு என்ன கேட்குறாங்க சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாக்களித்தது வந்து திருவள்ளூர் மாவட்டம் சார். அன்னைக்கு நான் இருந்த பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் சேர்ந்தது, நான் இருந்த பகுதி திருவத்தியூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தது. ஆனால் இன்னைக்கு அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த என்னுடைய ஓட்டர் நம்பரை சொல்லு, பாக நம்பரை சொல்லு, வரிசை நம்பர்னா எப்படி சார் சொல்ல முடியும்? அது எதுக்கு இப்போ அந்த தேவையில்லாத கேள்வின்னு நான் கேட்குறேன். டெலிஷன், டெத்து, டெலிஷன் நீக்கிட்டு போங்க, யார் வேணான்னு சொன்னா அது எப்பயுமே நடைபெறது தானே. எப்பயுமே நடைபெற ஒரு விஷயத்தை எஸ்ஐஆர்னு சொல்லி நீங்க அறிவிக்கப்படாத சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் நீங்க நடைபெறுத்துறீங்களோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க பீகார் தேர்தலில் குறிப்பிட்ட 20 மாவட்டங்களில் மட்டுமே 140 சட்டமன்ற தொகுதிக்கு மேல பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அங்கதான் அதிகப்படியான 48 லட்சம் வாக்காளர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க குறிப்பிட்டு வேணும்னே எங்கெல்லாம் பிஜேபி ஓட்டு விழாதோ, எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து வாக்காளர் எஸ்ஐஆர்னு சொல்லி வாக்காளர் நீக்குறீங்க. இதுதான் இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். அமித்ஷா முன்னேற்ற கழகம் இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான ஒன்று. நீங்க அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க, 2 காலம் இருக்கும். எனக்கு ஓட்டு இருக்குது, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டது வேணும், என்னோட உறவினர் வேணும், எதுதான் இப்போ இது வைக்க போறீங்க? அப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றது திரும்பவும் பிஜேபியோட கூட்டாளியா இருக்கிற தேர்தல் கமிஷன் செய்கிற கண்ணுக்கு தெரிஞ்சு தேவையில்லாத பித்தலாட்ட வேலை தான் இந்த வேலை. பெண்கள் வந்து அதிகமாக வாக்களித்ததுக்கு காரணம் வந்து மதுவில் இருக்கிறதுனால தான் ஆர்வமாக வந்து வாக்களித்தாங்க அப்படிங்கிறாங்க தமிழிசை. சரி, நாடாளுமன்ற தேர்தலோட முடிவு என்ன? அப்போ
நேற்று காலையில் தான் மதுவிலக்கு அறிவிக்க தமிழகத்தில் திமுக அரசு வந்து டாஸ்மாக் இன்னும் குறைப்போம் ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எங்கே செஞ்சாங்க? டாஸ்மாக் கடையில் காலையில் கொண்டாந்து பணம் இங்கே கொடுக்குறாங்கன்னா அதை அப்புறம் மாலையில் வந்து கணவர் வாங்கிட்டு திருப்பி டாஸ்மாகில் கொண்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. மக்கள் வந்து கொதிப்பில் இருக்கிறாங்க. தமிழிசைக்கு நான் தயவு செஞ்சு சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நிழல் உலகத்துக்கு வர சொல்லுங்க. சரிங்களா? நிழல் உலகத்திலே வாழ்கிறாங்க, நிஜ உலகத்துக்கு அவங்க வரணும். இந்த நிஜ உலகத்துக்கு வராமல் அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலை யதார்த்தம் என்ன சார்? மக்களுக்கு தேவையான சட்டங்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுனால பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த திட்டங்கள்லாம் சரியாக செயல்படுத்தலை. அவங்க கொடுக்குற மகளிர் உரிமை தொகையும் கணவர்மார்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு திருப்பி டாஸ்மாகில் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது. இந்த ஆட்சி மேலே கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க தமிழிசை. இல்லை, ஆட்சி மாற்றம் எந்த அடிப்படையை வச்சு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு தான் தொடர்ச்சியாக 14 வெற்றியை திமுக கூட்டணிக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க சார். மக்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கமாக இருக்கிறதுனால தான் தொடர் வெற்றி. ரெண்டாவது, NCRP டேட்டாவை எடுத்து நீங்கள் பார்க்கணும். பாஜகன்ற ஒரு கட்சி தான் அதிகப்படியான குற்றங்கள் நடைபெறுகின்ற முதல் 5 மாநிலத்தை ஆள்றது பாஜக. பாதுகாப்பான மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அதிகப்படியான முதலீடுகள், அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாகிற மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான பெண்கள் கல்விக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எல்லாத்துலேயும் நம்பர் 1 மாநிலம் சார் தமிழ்நாடு. தமிழிசை அக்கா பேசணும்னு முடிவு பண்ணாங்கன்னா தயவு செய்து பாஜக ஆள்ற மாநிலத்தில் ஏதாவது ஒரு மாநிலம் நம்மளை விட முன்னாடி இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், எந்த மாநிலத்தை சொல்லுவீங்க தமிழ்நாடு ஒப்பிட்டு பேச முடியும் உங்களால்? ஆனால் நீங்கள் பேசுறது கண்ணுக்கு தெரிஞ்சு வடிகட்டியே போய் சாருது. அறிவு திருவிழா நடத்துனீங்க, அதையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்ல வராங்களா? என்ன சொல்ல வராங்க? இல்லைங்க, திமுக அறிவு திருவிழா நடத்துச்சு. ஆமாம், நடத்துச்சு. ஏன் நடத்துச்சு? எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் போய் கல்வியை சேர்க்கணும்னு பண்ணுறோம் சார். இதே பிஜேபி ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த அறிவு திருவிழா நடத்தியிருக்கா? அவங்க பேசுறதுல ஒரு நிமிஷம், அவங்க பேசுறதெல்லாம் மதவாதத்தை மட்டும் தானே பேசுறீங்க, பிரிவினவாதத்தை மட்டும் தானே பேசுறீங்க, பெரும்பான்மை சிறுபான்மை தானே பேசுறீங்க, எரும மாட்டு தானே பேசுறீங்க, சைக்கிள் தானே பேசுறீங்க. இந்தியா பாகிஸ்தான் தான் சார் பேசுறீங்க. வளர்ச்சியை பற்றி எங்கே சார் பிரதமர் பேசுகிறாரு? கல்வியை பற்றி எங்கே சார் பிரதமர் பேசுகிறாரு? கல்விக்கான பட்ஜெட்டில் நிதி குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது சார் ஒன்றிய அரசில். அறிவாலயம்னு பேர் வச்சுக்கிட்டா அறிவு இருக்கிறதா அர்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுனால தானே மக்கள் எங்களை தொடர்ச்சியாக ஆதரிக்கிறாங்க. உங்களை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மக்கள், ஆனால தான் உங்களை புறக்கணிக்கிறாங்க, எங்களை ஆதரிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய உதாரணம். இதுக்கு மசோதாவை அனுப்புனா கிடப்பில் ஆளுநர் போடுறாருன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் போனீங்க. அங்கே வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படின்லாம் வாதாடினீங்க திமுக. அதாவது ஆளுநர் வந்து காலதாமதம் பண்ணுறாரு, அவர் வந்து கேட்டால் ஜனாதிபதிக்கு அனுப்புகிற சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு கால நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு வந்து இப்போ வந்தது. இன்னைக்கு இதில் காலக்கெடுலாம் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இல்லை, அதாவது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நீங்கள் தயவு செய்து தெளிவாக பார்க்கணும். ஒரு சில விஷயத்தை உச்சநீதிமன்றம் தெளிவாக நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவான வார்த்தை சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். ஆளுநருக்கு இருக்கிறது ஒன்லி 3 ஆப்ஷன் தான், 4வது ஆப்ஷன் இல்லை. ஒன்று அதை ஏற்றுக்குங்க, இல்லை திருப்பி அனுப்புங்க, இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க. இந்த 3 தான் இருக்குன்றது தான் நாங்கள் முதல்லேருந்தே சொல்கிறோம். அதைத்தான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதனால் எந்த இடத்துலையுமே இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. நீங்கள் மசோதாவை கிடப்பில் போட முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். உங்களுக்கு வானளாவிய அதிகாரம் கிடையாது, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்றது தான் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு பாஜகவுக்கும் RSS சங் பரிவார்களுடைய ஏஜெண்டாக செயல்படுற எங்கெல்லாம் தன்னோட கொள்கைக்கும் சித்தாந்தருக்கும் எதிராக ஆட்சி செய்கிற மாநிலங்களில், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் ஆளுநர்களை வைத்து குடைச்சல் கொடுக்கறத பிஜேபி வழக்கமாக செய்யுது. அப்படி வழக்கமாக செய்கிற பிஜேபிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு.
ஸோ உங்கள் வேலை என்ன, ஒன்று ஏற்றுக்குங்க, இல்லை கொடுத்துருங்க, இல்லை திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணணும். இவ்வளோ தான் உங்கள் வேலை. அதை இன்றைக்கி திரும்பவும் உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணியிருக்கு. இது வந்து மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். திமுக பின்னடைவுங்கிறாங்களே சில பேர். இல்லை, அதை தான் முழுசாக நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்ல வரேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுசாக படித்தா அவங்களுக்கு புரியும். நாம் என்ன கேள்வி கேட்டு போனோம். ஆளுநர் வந்து கிடப்பில் போடுறாரு, ஆளுநரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதை இன்றைக்கி தெளிவாக சொல்ல ஆளுநருக்கு அந்த ஆளுநர் எதெல்லாம் பேசினாரோ, குறிப்பாக RN ரவி எதெல்லாம் பேசினாரோ, அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை யாரும் இன்றைக்கி மறுக்கவே முடியாது. அவர் என்ன சொன்னார்? நான் நிறுத்தி வைத்தாலே நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னார். உச்சநீதிமன்றம் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கா? நிறுத்தி வைத்தாலே நிராகரிக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கவே முடியாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். ஒன்று நீங்கள் மசோதாவை ஏற்றுங்க, இல்லைன்னா திருப்பி அனுப்புங்க, இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்புங்க. இதுதான் உச்சநீதிமன்றமும் சொல்லுது. நாலாவது உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. இல்லை, ஆளுநர் உங்களுக்கு ஒப்புதல் தரலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, சரி. ஜனாதிபதியை நீங்கள் திமுக அரசு வந்து இழுத்துருக்க வேண்டியல அப்படின்னு ஒரு கருத்து நிலவுதில்ல. நாங்கள் ஜனாதிபதியை பற்றி நாங்கள் பேசவே இல்லை எந்த இடத்துலையுமே. நாங்கள் சொன்னது எங்களுடைய ஆளுநருக்கு வந்து ஒப்புதல் தர சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். ஒன்று. ரெண்டாவது கால நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னோம். இது 2 தான். ஸோ இந்த 2த்துலேயும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம், ஆளுநருக்கு அல்லன்றதை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அது ஆர்டிகல் 200 மிகப்பெரிய உண்மையான ஒரு தீர்வுன்றது இதுதான். ஆளுநர் ஏற்றுக்கணும், இல்லை திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் அனுப்பணும். அதை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மீண்டும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு இந்த தீர்ப்பில். தாவேகா தலைவர் விஜய் இப்போ சுற்றுப்பயணம் தொடரணும், ஏற்கனவே சொல்லியிருந்தார் பயணம் தொடரணும்னு. இப்போ சேலத்தில் அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்கிறார். இது பிரச்சார பயணம். சார், ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் மக்களை சந்திக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாகரிகத்தோடு ஒரு அரசியல் கட்சி செயல்பட்டால் நல்லது. குறைந்தபட்சம் ஒரு நாகரிகத்தோடு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருந்தால் நல்லது. குறைந்தபட்சம் தன்னுடைய ரசிகர்களையாவது அவர் கட்டுப்படுத்தினா நல்லது. குறைந்தபட்சம் தன்னுடைய கட்சியாவது அவர் கட்டமைச்சா நல்லது. அனுமதி கேட்டிருக்காருன்னா அந்த கால சூழ்நிலையை பொறுத்து, நேரத்தை பொறுத்து நிச்சயமாக காவல்துறை அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கும். காவல்துறை என்னதான் முடிவெடுத்தாலும் உங்களுடைய ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய முழு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. இதுக்கும் அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அந்த நடிகரை சார்ந்த அந்த ரசிகர் கூட்டத்துக்கு அது உணரணும். குறைந்தபட்சம் நீங்களாவது மனிதத்தன்மையோடு நடந்துக்கணுன்றது தான் நான் நடிகை விஜயை பார்த்து கேட்குற என்னுடைய தாழ்மையான கேள்வி. கருத்துக்களை பார்ப்பதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.